Hi students, it's Faisal. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய 7th ஸ்டாண்டர்டுக்கான பிரிட்ஜ் கோர்ஸ் புக்கில் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒர்க் ஷீட் 3 மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அதில் லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 14 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடுவோம். ஒர்க் ஷீட் 3ல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 14 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை வந்து லாஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ 15th ப்ராப்ளத்துலேருந்து அடுத்துள்ள கேஸ் சால்வ் பண்ணுவோம் இதில். ஓகே, ஸோ இப்போ 15th ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், இஃப் த பேரலல் சைட்ஸ் ஆஃப் எ ட்ரப்பீசியம்னா சரிவகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? பேரலல் சைட்ஸ் ஆஃப் எ ட்ரப்பீசியம், ஒரு ட்ரப்பீசியத்தினுடைய பேரலல் சைடு 16 சென்டிமீட்டராகவும் 14 சென்டிமீட்டராக இருக்கும். இணையான பக்கங்கள், ஒரு சரிவகத்தினுடைய இணையான பக்கங்கள் வந்து 16 சென்டிமீட்டராகவும் 14 சென்டிமீட்டராகவும் இருக்குது. அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைடு இஸ் 8 சென்டிமீட்டர். ரெண்டு பேரலல் சைடுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர். தென் இட்ஸ் ஏரியா. சரிங்களா? இப்போ பேரலல் சைடுடைய லென்த் கொடுக்கறதுனால முதல் லென்த்தை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், ரெண்டாவது லென்த்தை பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைடு இணையான பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைடுனா இணையான பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம். இந்த இடையே உள்ள தூரம் அப்படிங்கிறத நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா அதனுடைய ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ட்ரப்பீசியம் சரிவகத்தினுடைய ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் 1/2 இன்ட்டு டி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு டிக்கு பதிலாக 8 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ வந்து ஒரு 16, பி வந்து ஒரு 14. சரியா? இப்போ இந்த 2வை கொண்டு போய் 8 கட் பண்ணியாச்சுன்னா இங்கே ஒரு 4 வந்துடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 4 இன்ட்டு 16 ப்ளஸ் ஒரு 14, ஒரு 30 ஆயிரமா? 30 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 30 120, 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ ஃபஸ்ட்டு ஃபில்லிங் த பிளான்ஸுக்கு ஆன்சர் வந்து 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் அதில் 16th ப்ராப்ளம் பாருங்கள். ஏரியா ஆஃப் த ராம்பஸ் இஸ் 21 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சரிங்களா? சாய் சதுரம், ஒரு சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கொடுத்தாச்சு. சரிங்களா? அப்போ ஏ கொடுத்தாச்சு, ஏ வந்து 21. இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் இஸ் 7 சென்டிமீட்டர். அதனுடைய ஒரு டயகனல் மூலைவிட்டம் வந்து 7 சென்டிமீட்டர். தென் த அனதர் டயகனல் இஸ், இன்னொரு டயகனல் என்ன அப்படின்னு இருக்குங்க. ஒரு சாய் சதுரத்துக்கு 2 டயகனல் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு டயகனல் கொடுத்துட்டு இன்னொரு டயகனல் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஏரியாவுக்கு ஏ ஈக்குவல் டு ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2. மூலைவிட்டங்கள் கொடுக்கப்பட்டால் ஒரு ½ முன்னாடி வரும். ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2. சரிங்களா? இப்போ ஏரியா கொடுத்துட்டாங்க 21 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு ½ இன்ட்டு D1ஓட வேல்யூ 7, D2 அப்படியே வச்சுக்கலாமா? D2 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரைட் ஹேண்ட் சைடு 1/2 இன்ட்டு 7 சேர்ந்து 7/2 ஆயிரும் இன்ட்டு D2. இங்கே ஒரு 21. ஓகேவா? இப்போ இந்த 7/2 இருக்கு இல்லையா? 7/2 D2 கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, பெருக்கல் இருக்குது. சரிங்களா? 7/2 வந்து D2 கூட பெருக்கல் இருக்குது. அப்போ 7/2வை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா தலைகீழாக போகும். இங்கே பெருக்கல் இருக்க நம்பர் வந்து ஒரு A/B ஃபார்மில் இருக்குது இல்லையா? ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்குது இல்லையா? ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்குது. சரியா? அப்போ விகிதமுறு எண்கள் ஈக்குவல்ட்டை தாண்டி அந்த பக்கம் போகிறப்ப தலைகீழாக போகும். சாதாரண ஒரு எண் வந்து இருந்துச்சுன்னா, இப்போ வெறும் 7 மட்டும் இங்கே இருந்துச்சு அப்படின்னா அந்த 7 அந்த பக்கம் போகிறப்ப பெருக்கல் இருக்கிறது வகுத்தல்ல போகும். சரியா? ஒரு விகிதமுறு எண் பெருக்கல் இருந்துச்சுன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் வந்து பெருக்கல் இருந்துச்சுன்னா அது அந்த பக்கம் போகிறப்ப என்ன செய்யும்? ரெசிப்ராக்கல், தலைகீழாக போகும். சரியா? ரெசிப்ராக்கல் தலைகீழ். அப்போ இந்த 7/2னுடைய தலைகீழ் வந்து 2/7 இன்ட்டு அந்த 21. இந்த 2/7 போய் இந்த 21 கூட மல்டிப்ளை ஆயிடும் ஈக்குவல் டு D2. ஓகேவா? இந்த கான்செப்டை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. இங்கே வெறும் 7 மட்டும் இருந்து D2 கூட மல்டிப்ளையில் இருந்துச்சுன்னா, ஒரு சாதாரண எண் வந்து D2 ஒரு நம்பர் கூட மல்டிப்ளையில் இருந்துச்சுன்னா அது அந்த பக்கம் போகிறப்ப என்ன செய்வோம்? டிவைடில் கொண்டு போகும். பெருக்கல்ல இருக்கிறது டிவைடில் போகும். சரிங்களா? வகுத்தலில் போகும். ஒரு விகிதமுறு எண் இருந்துச்சுன்னா அது அடுத்த பக்கம் மாறி போகிறப்ப தலைகீழாகத்தான் போகும். சரி, அப்போ 7/2 2/7 அப்படின்னு போடணும். ஓகே, இப்போ 7ஐயும் 21ஐயும் கட் பண்ணலாமா? 7th டேபிள் சொன்னோம்னு சொன்னால் 3 7s 21, 3 21. சரியா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது 2 இன்ட்டு 3. அப்போ 6 ஈக்குவல் டு D2. சரிங்களா? அப்போ D2வின் மதிப்பு வந்து 6 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டாவது டயகோனலினுடைய மதிப்பு வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். 17th ப்ராப்ளம். இது எல்லாமே ஷார்ட் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா,
the base of a parallelogram is 3/4 of its height. சரிங்களா? ஒரு parallelogram, ஒரு parallelogramனுடைய பேஸ் வந்து ஹைட்டுக்கு 3/4. 3/4 னா 3/4 னு அர்த்தம். 4ல 3 பார்ட் னு அர்த்தம். 4 பார்ட்ஸ்ல 3 பார்ட்டா இருக்கு. சரியா? அத என்ன செய்றாங்க அப்படினு சொன்னா the base of the parallelogram is 3/4 of the height. அப்ப ஹைட் எவ்வளவு நீளம் இருக்குதோ அத நாலா பிரிச்சு அதுல 3 பங்கு வந்து என்னவா இருக்கும்? பேஸ் இருக்கும். சரியா? தமிழ்ல சொல்றேன். பேஸ் அப்படிங்கிறது அடிப்பகுதி. ஒரு இணைகரத்தினுடைய அடிப்பகுதியின் நீளமானது உயரத்தை போல் 3/4 பங்கா இருக்கும். அப்ப உயரத்தை 4 பங்கா பிரிச்சு அதுல 3 பங்கு இருக்கும். முக்கால் பங்கு சொல்றோம் இல்லையா? உயரத்துல முக்கால் பங்கு. சரிங்களா? 3/4 பங்கு சரி இருக்கும். if the area, அப்ப இதை இப்படி எழுதிக்கலாமா? பேஸ்ங்கிறது b தானே? b அப்படிங்கிறது உயரத்தை போல் 3/4 மடங்குக்கு சமம். b equal to 3/4 h க்கு சமம். ஓகே, ரைட். if the area is 243 square centimeter, ஏரியானா பரப்பளவு. அந்த இணைகரத்தினுடைய பரப்பளவு வந்து 243 சென்டிமீட்டர் ஸ்கொயர். find the base and height. எனில் அதனுடைய அடிப்பகுதியின் நீளத்தையும் உயரத்தின் நீளத்தையும் காண்க. இதான் கேள்வி. அடிப்பகுதி நீளத்தையும் உயரத்தின் நீளத்தையும் காண்க. இப்போ நமக்கு ஏரியாக்கு ஃபார்முலா தெரியுதானே? இணைகரம் தானே? இணைகரத்தினுடைய பரப்பளவு. சரியா? ஏரியா ஆஃப் தி parallelogram A equal to இணைகரம்ங்கிறதுனால நேரடி என்ன செஞ்சா போதும்? அடிப்பகுதியும் உயரத்தையும் பெருக்கிட்டா போதும். சரிங்களா? A equal to B into H. ஓகே, B into H. இப்போ ஏரியா எவ்வளோன்னு கொடுத்தாச்சு? 243 243 ஈக்குவல் டு B. இந்த பிக்கு பதிலாக 3/4 ஹெச்னு போட்டுக்கலாமா? பியும் 3/4 ஹெச் ஒன்று தானே? அப்போ பிக்கு பதிலாக 3/4 ஹெச் இன்ட்டு ஒரு ஹெச். சரியா? ஓகே. இப்போ இந்த 3/4 இந்த ஹெச் எல்லாமே பெருக்கல்ல இருக்குது, எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. சரியா? இது எல்லாமே மல்டிப்ளைல இருக்கிறதுனால இந்த 3/4 இந்த பக்கம் கொண்டு போனோம்னா ஏற்கனவே இதுக்கு முந்தின ப்ராப்ளத்தில் சொன்ன மாதிரி 3/4ங்கிறது ஒரு விகிதமுறு எண், ஒரு ஃப்ராக்ஷன். 3/4ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன். சரிங்களா? ஒரு ஃப்ராக்ஷனை பெருக்கல்ல இருக்கிற ஒரு ஃப்ராக்ஷனை அடுத்த பக்கம் கொண்டு போனால் தலைகீழாக போகும், ரெசிப்ராக்கலாக போகும். இந்த 3/4 அடுத்த பக்கம் போகிறப்ப எப்படி போகும்? தலைகீழாக. பெருக்கல்ல இருக்கிறதுனால கூட்டல்லே கழித்தல்ல இருந்து அப்படி கொண்டு போக முடியாது. சரிங்களா? இந்த 3/4 மற்ற இரண்டு எண்களுடைய பெருக்கல் இருக்குது. 3/4 இன்ட்டு ஹெச் தான். சரிங்களா? இன்ட்டு ஹெச். இந்த மற்ற இரண்டு உறுப்புகளோட பெருக்கல் இருக்கிறதுனால அடுத்த பக்கம் கொண்டு போகிறப்ப தலைகீழாக போகும். தலைகீழாக போச்சுன்னா இதை 4/3 ரெசிப்ராக்கல்னு சொல்லுவோம். 4/3 எழுதிக்கலாமா? இன்ட்டு 243 243 ஈக்குவல் டு இங்கே ஹெச் இன்ட்டு ஹெச் வந்து ஹெச் ஸ்கொயர். சரியா? இப்போ இந்த 3 கொண்டு 243 கட் பண்ணு. 8 3s are 24, 1 3 is 3. சரிங்களா? அப்போ நமக்கு ரிமைனிங் கிடைச்சது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நான் லெஃப்ட் ரைட்டு மாற்றி எழுதுகிறேன். ரைட்டில் இருக்கிறத லெஃப்டாகவும் லெஃப்ட்டில் இருக்கிற ரைட்டாகவும் எழுதுகிறேன். 4 into 81 ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into 81. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால வலது பக்கம் இருக்கிற நம்பரை பார்க்குறேன். இந்த ரெண்டு நம்பரையுமே ஸ்கொயராக எழுத முடியுமா? இந்த 4 அப்படிங்கிறத 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியும். இந்த 81 அப்படிங்கிறத 9 ஸ்கொயர், 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதலாம். 81 9 ஸ்கொயர் நம்மளால் எழுதிக்கிற முடியும். அப்போ ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 9 ஸ்கொயர். அப்போ ஹெச் என்னவாக இருக்கும்? இங்கே ஸ்கொயர் தூக்கிறப்ப இங்கே இருக்க மொத்த ஸ்கொயர் தூக்கிடலாமா? 2 into 9 ஹெச் ஈக்குவல் டு 2 into 9 ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர். ஏரியா வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா? சென்டிமீட்டர். அப்போ ஹெச் வந்து 18 சென்டிமீட்டர். உயரம் கிடச்சிட்டா? அவன் பேஸ் அண்ட் ஹைட்டுன்னு கேட்டிருக்கான் இல்லையா? உயரமும் அடித்தளத்தினுடைய நிலமும் கேட்டிருக்கான், அடிப்பகுதியினும் நிலம் கேட்டிருக்கான். இப்போ உயரம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அடிப்பகுதி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க? நமக்கு தான் தெரியுமே, பி ஈக்குவல் டு 3/4 ஹெச் தானே? பி ஈக்குவல் டு 3/4 ஹெச். இப்போ நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக 18 பிரதியிடுங்க. 3/4 இன்ட்டு 18. சரியா? பிரதிட்டிங்கன்னா 4th டேபிள் டேரெக்டாக கட் ஆகாது. அப்போ என்ன செய்யலாம்னா 2 4 9 18. சரி, 2 4 9 18. ஸோ மிச்சம் இருக்கிற பெருக்கணும்னா 3 into 9 9 27/2 பி. பி வந்து 27/2. 27 2ஆல் வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் கட் பண்ணோம்னா 2 2 2 6 7ல் 2 6 சொல்லிடலாம். மிச்சம் 1 இருக்கும். 1 2ஆல் வகுக்க முடியாது, அதனால் புள்ளி வச்சா 10 ஆயிரும். 2 10. அப்போ பி ஈக்குவல் டு 13.5 சென்டிமீட்டர். அப்போ ஹெச்சின் மதிப்பு 18 சென்டிமீட்டர், பியின் மதிப்பு 13.5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 18th ப்ராப்ளம்.
if the diagonals of your rhombus are in the ratio 4:7. சரிங்களா? ஒரு ராம்பஸ்னா சாய் சதுரம் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஒரு சாய் சதுரத்தினுடைய மூலை விட்டங்கள் 4:7 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. மூலை விட்டங்கள் வந்து 4:7 அப்படிங்கிற விகிதத்தில் அமைந்துள்ளது. அதான் என்ன கொடுத்துட்டான், ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள், ஒரு ராம்பஸ்னோட டயகனல் D1:D2, இதோட மதிப்பு என்ன கொடுத்தாச்சுன்னா 4:7 கொடுத்தாச்சு. and the area is 504 square centimeter. சரிங்களா? அப்போ ஏரியா A equal to 504 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி டயகனல். அப்படின்னா D1 வேல்யூ என்ன, D2 வேல்யூ, மூலை விட்டங்களினுடைய நீளங்களை காண்க எனில் மூலை விட்டங்களுடைய நீளங்களை காண்க. சரியா? ஸோ ரெண்டு மூலை விட்டங்களுக்கு இடையில் உள்ள விகிதம் கொடுத்தாச்சு, நீளத்தினுடைய விகிதம் கொடுத்தாச்சு, ரெண்டினுடைய பரப்பளவு ஏரியான பரப்பளவு. சரியா? அந்த ராம்பஸ் அந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கொடுத்தாச்சு, ஏரியா கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு டயகனல்ஸ் மூலை விட்டங்களினுடைய நீளங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த D1:D2 = 4:7 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ் அப்படிங்கிற ஏதோ ஒரு தெரியாத மதிப்பு, அந்த தெரியாத மதிப்பு மாதிரி 4 மடங்கு D1 இருந்துச்சுன்னா அந்த தெரியாத மதிப்பு மாதிரி 7 மடங்கு D2 இருக்கும். இப்போ இந்த இந்த ரேஷியோ போடுறோம் இல்லையா, விகிதம், இதனுடைய பண்பு, இதனுடைய விளக்கம் வந்து இதுதான். 4:7னா இது 4x இது 7x இருக்கும். சரியா? D1 வந்து 4xனா D2 வந்து 7x இருக்கும். அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இங்கே முதல்ல இப்படி எடுத்துக்கோங்க, D1 = 4x, D2 = 7xன்னு எடுங்க. எடுத்துக்கலாமா? எடுத்துட்டு இப்போ என்ன கேட்டிருக்கான் அவன், ஏரியா கொடுத்துருக்கான் இல்லையா. அப்போ ஏரியாக்கான ஃபார்முலா, ஏரியா A = சாய் சதுரம் ராம்பஸ்க்கு ஃபார்முலா என்ன, 1/2 × D1 × D2. சரியா? இப்போ ஏரியா ஏக்கு பதிலாக 504. சரியா? ஏங்கிறது 504. சரியா? பரப்பளவு. அடுத்து ஒரு 1/2 × D1க்கு பதிலாக 4x, D2க்கு பதிலாக 7x. சரியா? இப்போ இந்த 2 இந்த 4 கட் பண்ணிச்சுன்னா இங்கே ஒரு 2 ஆயிருமா? ஓகே, ரைட். ரைட், இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 இந்த 7, இந்த 2 நம்பருமே எக்ஸ் கூட பெருக்கல்ல இருக்கு, எல்லாமே பெருக்கல் தான். சரிங்களா? இந்த 2 7 ரெண்டுமே எக்ஸ் கூட பெருக்கல்ல இருக்கு. அது பெருக்கல்ல இருக்கிற எண்களை அடுத்த பக்கம் கொண்டு போனால் எப்படி போகும், வகுத்தல்ல போகும். போன ப்ராப்ளத்துக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? தலைகீழ கொண்டு போகிறதுனா விகித முறை என்னன்னு தலைகீழ கொண்டு போகும். சரியா? இங்கே பெருக்கல்ல இருக்கிற எண்கள் அங்கே கொண்டு போனால் வகுத்தல், மல்டிப்ளிகேஷன். 2 7 இந்த ரெண்டுமே எக்ஸ் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற நம்பரை அடுத்த பக்கம் கொண்டு போனால் டிவைடில் கொண்டுட்டு போகணும். அந்த பக்கம் ஏற்கனவே 504 இருக்கா. இப்போ 504க்கு கீழே முதல்ல இந்த 2 கீழே வந்துடும், அப்புறம் இந்த 7 கீழே வந்துடும். சரியா? இந்த 2 7 ரெண்டுமே நேரடி பெருக்கல்ல இருக்கிறதுனால அடுத்த பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல போகும். சரியா? ஈக்குவல் டு, இப்போ இங்கே ஒரு எக்ஸ், 2 எக்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த இடத்துல. சரிங்களா? இதில் ஒரு எக்ஸ் இருக்குது, இதில் ஒரு எக்ஸ் இருக்குது. சரியா? சேர்த்து எக்ஸ் × எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? எக்ஸ் × எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். சரி, ஏன் இந்த 2 × 7 14 போட்டுக்கலாம்ல சார் அப்படின்னா, 14 போட்டு வகுக்கிறத விட இது கொஞ்சம் வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, டிவைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது, அதனால் இப்படி எழுதிருக்கேன். ஓகே, இப்போ 7 கொண்டு 504 அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும்? 7 7 49, மிச்சம் 1 14, 7 14. சரிங்களா? 7 7s are 49, ரிமைனிங் 1 சேர்த்தா 14 ஆயிரும். 2 7s are 14. முதல்ல அடிச்சிடலாமா? அடுத்து 2 கொண்டு இதை கட் பண்ணோம்னா 3 2s are 6, 3 2s are 6, ரிமைனிங் 1 இருக்கும். 1 எங்கே சேர்த்தோம்னா 12, 6 2s are 12, அப்போ 36. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 ஆச்சா? எக்ஸ் ஸ்கொயருக்கு இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு ஒரு 36 மட்டும்தான். 36 36. இந்த 36 இங்கே இடது பக்கம் ஸ்கொயர் டேர்மில் இருக்கு இல்லையா, அப்போ இந்த 36 ஸ்கொயராக எழுதுறதா இருந்தால் 6 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இடது பக்கம் ஸ்கொயர் இருக்கிறதுனால வலது பக்கம் இருக்கிற மாதிரி ஸ்கொயராக எழுத ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ 36 6 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6னா எக்ஸ் 6 ஸ்கொயர்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6. சரியா? இப்போ நம்ம தெரியாத வேல்யூ எக்ஸ்ன்னு சொன்னாலே அந்த எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. இப்போ எக்ஸின் மதிப்பு 6னா D1 போட்டுடலாமா? ஈஸியாக முடிஞ்சு வரும். D1 = 4x. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 × 6 ஆடினாங்க 24. அப்போ D1 மதிப்பு வந்து 24. அடுத்து D2 வந்து 7x. அப்போ என்ன அர்த்தம்? 7 × 6. அப்போ D2 மதிப்பு என்னாச்சு? 42. அப்போ டயகனல்ஸினுடைய லென்த்து, மூலை விட்டங்களினுடைய நீளங்கள் D1 = 24 சென்டிமீட்டர்,
D2 ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர் சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா the area of a trapezium is 368 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா ஏ கொடுத்தாச்சு. ஏ வந்து எவ்வளவு 368 சென்டிமீட்டர் ஸ்கொயர். and the distance between the parallel sides is 16 சென்டிமீட்டர். சரிங்களா? distance between the parallel side அப்படின்னா h. parallel சைடுக்கு இடையே உள்ள distance அப்படின்னா h height. அது height வந்து 16 சென்டிமீட்டர். if one of the parallel side is of length 20 சென்டிமீட்டர், ஒரு parallel சைடுனோட length 20 சென்டிமீட்டர். அப்போ அந்த ஒரு சைடை ஏன்னு எடுத்துக்கிட்டுமா, ஏ வந்து 20 சென்டிமீட்டர். find the length of the other side. சிம்பிளாக முடிஞ்சுது. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரபீசியம், ஒரு சரிவு இருக்கு இல்லையா, ஒரு சரிவு இருக்குது. அந்த சரிவினுடைய பரப்பளவு வந்து 368 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஒரு சரிவினுடைய பரப்பளவு வந்து 368 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அந்த சரிவினுடைய இரு சமபக்கங்கள், இரு இணை பக்கங்கள் இருக்கும் தெரியுமா. ஒரு சரிவுன்னு சொன்னால் இப்படி தானே இருக்கும் நமக்கு, சரியா? இது இந்த பக்கம் இணை பக்கங்கள், சரியா? இதனுடைய மொத்த பரப்பளவு 368 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதனுடைய இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் அப்படின்னா இந்த தூரம். இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம்னா இந்த தூரம். இந்த தூரம்ங்கிறது இந்த ட்ரபீசியத்தினோட ஹைட், சரிவகத்தினுடைய உயரத்தை குறிக்கும். ட்ரபீசியத்தினோட ஹைட் சரிவகத்தினுடைய உயரத்தை குறிக்கும். அப்போ இந்த உயரம் எவ்வளோன்னு கொடுத்துட்டா 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கோம். 16 சென்டிமீட்டர், 16 எடுத்தாச்சு. இஃப் ஒன் ஆஃப் த பேரல் சைடு இஸ் லென்த் இஸ் 20 சென்டிமீட்டர். அப்போ இந்த ரெண்டு பேரல் சைடு, ரெண்டு இணைப்பக்கங்கள் இருக்கு இல்லையா, ரெண்டு இணைப்பக்கங்களில் ஒரு இணைப்பக்கத்தினுடைய நீளம் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். அப்போ நான் ஒரு இணைப்பக்கத்தை ஏன்னு எடுப்பேன், இன்னொரு இணைப்பக்கத்தை பின்னு எடுப்பேன். ஸோ நான் இப்போ ஏ ஈக்குவல் டு 20ன்னு எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் 20 எடுத்துக்கிறேன். எனில் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி அதர் சைடு. மற்றொரு இணைப்பக்கத்தினுடைய நீளம் என்ன, மற்றொரு இணைப்பக்கம் பியினுடைய நீளம் என்ன, சரியா? நமக்கு தான் இங்கே ட்ரபீசியத்துக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஏரியாவுக்கு. ஏரியா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. எல்லாமே தெரியும் பியை தவிர இந்த ஃபார்முலாவில், சரியா? அப்போ ஏக்கு பதிலாக 368 ஈக்குவல் டு ஒரு 1/2 இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 16, ஏக்கு பதிலாக 20 ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும், அந்த 2 கொண்டு 16 கட் பண்ணியாச்சுன்னா 8. 2 8s are 16. சரியா? 2வது படிச்சு அடிச்சிருக்கேன் நான். 2 6 are 18. சரியா? 2 8s are 16. 2 8s are 16 அடிச்சாச்சு. இப்போ என்ன செய்யுங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த 20யும் பியும் அடிஷனில் இருக்குது, கூட்டலில் இருக்குது. அப்போ இதே டக்குன்னு இடமாற்ற முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வெளியில் பெருக்கல்ல ஒரு 8 இருக்குது. சரிங்களா? பெருக்கல்ல இருக்க எண்களெல்லாம் இடமாற்றின பின்னாடி தான் கூட்டல் கழித்தல் இருக்கிற எண்களை இடமாற்ற முடியும். மல்டிப்ளிகேஷனில் இருக்க எண்களை பூரா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போன பின்னாடி தான் அடிஷன்லேயோ சப்ட்ராக்ஷன்லேயோ இருக்கிற எண்களை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே கொண்டு போக முடியும். சரியா? அப்போ இப்போ இந்த 8 அப்படிங்கிறது இந்த பிராக்கெட் டேம் கூட பெருக்கல்ல இருக்கு இல்லையா, மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா, மல்டிபிளில் இருக்குது. அந்த பக்கம் போகிறப்ப என்ன செய்யும், டிவைடுக்கு போகும், வகுத்தலில் போகும். அப்போ இப்படி கிடைக்குமா, 368/8 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் பி. 20 ப்ளஸ் பி மட்டும் ரைட் சைடு அப்படியே இருக்கும், இந்த 8 அந்த சைடு போயிடும். சரிங்களா? போன ப்ராப்ளத்தில் இதுவும் பெருக்கல் இருந்துச்சு. இங்கே இது கூட்டல் இருக்கிறதுனால 20 ப்ளஸ் பியை டக்குன்னு மாற்ற முடியாது, முதல்ல பெருக்கலை மட்டும் தான் மாற்ற முடியும். சரியா? இப்போ நேரடியாக 8ஆவது டேபிள் ஒன்று கடிச்சு பாருங்க பார்ப்போம். 4 8s are 32, ரிமைனிங் ஒரு 4 48. சரியா? ரிமைனிங் ஒரு 4 48. 6 8s are 48. 6 8s are 48. சரியா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எவ்வளோ இருக்குது, நமக்கு 46 இருக்குது. ஒரு 46 லெஃப்ட் சைடு இருக்குது. 46 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் பி. இப்போது இந்த 20 பி கூட ப்ளஸில் தானே இருக்குது. 20 ப்ளஸ் நம்பர் தான். 20க்கு முன்னாடி எந்த சைனும் இல்லை இல்லையா, 20க்கு முன்னாடி எந்த குறியீடும் இல்லை, அது ப்ளஸ் நம்பர். அப்போ இந்த ப்ளஸ் நம்பரை இங்கேருந்து நான் இடது பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா மைனஸ் நம்பராக மாறும். ஏற்கனவே அங்கே 46 இருக்கா, இந்த ப்ளஸ் நம்பர் இங்கே வர்றப்ப -20 ஆகும், ஈக்குவல் டு பி. 46லேருந்து 20 கழிச்சோம்னா 26. அப்போ 26 ஈக்குவல் டு பி. அப்போ பியின் மதிப்பு 26ன்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். ஓகே? அவன் அதர் சைடு தானே கேட்டிருக்கான், அதர் சைடு பி, பியோட மதிப்பு 26. ரைட். இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், 20th ப்ராப்ளம். எ டவல் இன் த ஷேப் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரபீசியம் whose parallel sides are 14 cm and 12 cm. சரியா? The distance between them is 6 cm. Find the area of the towel. சரியா? Find the area of the towel. ஓகே, இதில் சின்ன கரெக்ஷன் பா, இது டவல் கிடையாது, டவர். சரியா? டவல்னா துண்டு, டவர்னா தான் ஒரு கோபுரம். சரிங்களா? ஒரு கோபுரம் மாதிரி ஷேப். சரியா? அப்போ ஒரு கோபுரம் வந்து ஐசோசெலஸ் ட்ரபியம், ஐசோசெலஸ் ட்ரபீசியம்னா, ஐசோசெலஸ்னால் இரு சமபக்க,
ட்ரெபீசியம் அப்படின்னு சொன்னால் சரிவகம். அப்போ ஒரு டவர் வந்து இரு சமபக்க சரிவகமாக இருக்குது. அதனுடைய இணை பக்கங்கள் பேரலல் சைடினுடைய நீளம் வந்து 14 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். உதாரணத்துக்கு நான் இப்படி எடுத்துக்கிறேன் வச்சுங்க. இதான் என் டவராக எடுத்துக்கிறேன் நான். இந்த ஷேப்பில் இருக்குது. இதுதான் இணைப்பக்கங்கள். இந்த ரெண்டு இணைப்பக்கங்கள். இணைப்பக்கங்கள் நீளம் வந்து 14 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அவனே என்ன சொல்கிறான்னா இந்த இரண்டு பக்கங்களும் வந்து சமமாக இருக்குன்னு சொல்கிறான். இந்த டவர் சரி ஓகே இல்லையா? இந்த பக்கமும் இந்த பக்கம் தான் கரெக்ட் தான். இந்த பக்கமும் இந்த பக்கம் இந்த ரெண்டு பக்கமும் நீளத்தில் சமமாக இருக்கும். இந்த ரெண்டு பக்கமும் நீளத்தில் சமம். இந்த ரெண்டு கோடு போட்ட ரெண்டு பக்கமும் நீளத்தில் சமமாக இருக்கும். சரிங்களா? ஐசோசெலஸ்னோட இரு சம பக்கம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நீளத்தில் சமமாக இருக்கும். இந்த ரெண்டு இணை பக்கங்கள் ஒரே மாதிரி இருக்குமே தவிர ரெண்டு நீளத்தில் வேறு வேறு. ஒரே மாதிரி இணையாக இருக்குமே தவிர நீளத்தில் வேறு. அப்போ இது 14 இது 12 எடுத்துக்கிறேன். அப்போ இது வந்து ஏ, இது வந்து பி. சரியா? the distance between them is 6 சென்டிமீட்டர். இந்த இரண்டு இணை பக்கங்களுக்கும் இடையில் உள்ள தூரம் இது அடிக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க. சரியா? இந்த தூரத்தை நம்ம ஹெச்னு சொல்லுவோம். இந்த ஹெச் வந்து 6 சென்டிமீட்டர் அவனே கொடுத்துட்டான். உயரம் இதைத்தான் நம்ம உயரம்னு சொல்கிறோம். சரியா? உயரம். அப்போ ஃபைண்ட் ஏரியா ஆஃப் தி டவர். அப்போ இந்த டவரினுடைய பரப்பளவு என்ன, இதான் கேள்வி. சரியா? இது ட்ரெபீசியத்தில் சரிவகத்தில் பரப்பளவுக்கான ஃபார்முலா A = 1/2 × H × A + B. சரியா? இப்போ ஏரியா தான் கேட்டிருக்கான். ஸோ 1/2 வச்சுக்கிட்டு ஹெச் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டான், 6ன்னு கொடுத்தாச்சா? அப்போ இன்ட்டு 6 இன்ட்டு ஏயோட வேல்யூ 14 ப்ளஸ் பியோட வேல்யூ 12. 14 + 12. இப்போ இந்த ரெண்டை கொண்டு 6 அடிச்சாச்சுன்னா 3 2 6. செகண்ட் டைப்பில் கட் பண்ணால் 3ன்னு வந்துடுங்க மேடம். சரியா? இப்போ 3 இன்ட்டு 14 + 12 26. 14 + 12 26. அப்போ 3 இன்ட்டு 26. 26 3ஆல் பெருக்கிறேன். 3 18. 18க்கு 8 போடணும், மிச்சம் 1. 3 2 6. 6 1 7. 78. அப்போ ஏரியா ஏ = 78 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது ஸ்கொயர் சென்டிமீட்டர் சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுற மட்டும் தான் இங்கே வேலை நமக்கு. ஓகேவா? சரிப்பா. அப்போ இதோட 20 ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சுது. நம்மளோட ஒர்க் ஷீட் 3 வந்து இதோட முடியுது நமக்கு. ஓகே. ஸோ ஒர்க் ஷீட் 4 வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். Thank you. Thanks for watching.